நீங்க சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, சதுரங்க வேட்டை தான் பார்க்கணும். எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? அப்படின்னு என்ன கேள்வி கேட்ட படம் தான் நிர்வாகம் பொறுப்பல்ல. வணக்கம், நான் ஆனந்த். டைரக்டர் கார்த்தீஸ்வரன் டைரக்ஷன்ல அவரே ஹீரோவா நடிச்சு, இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்பயே, இந்த படம் வந்து சதுரங்க வேட்டை மாதிரி இருக்கும் போல. மக்கள வந்து எந்தெந்த வழிகள ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் வருது. ஸ்டோரியே நல்ல ஸ்டோரி தான். படத்தோட ஸ்கிரீன் பிளே சரியில்ல. படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ சரியில்ல. ஒரு முதல் பட ஹீரோ எடுத்த உடனே இந்த அளவு பண்றது வந்து நமக்கு வந்து அது வந்து பரிச்சயம் ஆகல. நல்லா பாத்தீங்கன்னா படத்துல வர டயலாக் எல்லாமே ஒரு மாஸ் ஹீரோ பேச வேண்டியதா இருக்கு. ஒரு மாஸ் ஹீரோ அவங்கெல்லாம் பேச வேண்டியது இவருக்கு சூட் ஆகலைன்னு எனக்கு தோணுது. இந்த இந்த படத்துல நடிச்ச இந்த கார்த்தீஸ்வரனுக்கு இதெல்லாம் செட் ஆகலையோங்கிற மாதிரி இருக்கு. படத்துல மெசேஜ் நிறைய இருக்கு. நிறைய மெசேஜ் வச்சிருக்காரு. மக்கள் ஏமாத்தப்படுறத பத்தி நான் ஒன்னும் யாரையும் போய் தேடி போய் ஏமாத்தல. என்னை தேடி வரவங்கள ஏமாத்துறேன் அப்படின்னு அவர் சொல்றது எல்லாமே திரும்ப திரும்ப சதுரங்க வேட்டை படத்தை ஞாபகப்படுத்துது. ஆனா இது வந்து காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பருத்திவன் படம் வந்ததுக்கு அப்புறம் மதுரை ஸ்லாங்க மதுரையை பேஸ்ட் ஒரு படம் பண்றதுக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. அத தனுஷ் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆடுகளம் படம் நாங்க எடுக்கிற டைம்ல ஆடுகளம் படம் வந்து மதுரை பேஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி வெற்றி எனக்கு சொன்ன பிறகு, வெற்றி நம்ம தேவையில்லாத அந்த இந்த பலப்பரீட்சையை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பருத்திவன் படம் வந்து சக்கப்போடு போட்டிருக்கு. நம்ம திரும்ப அந்த மாதிரி அந்த அதே ஸ்லாங்ல அந்த ஸ்லாங் மதுரை ஸ்லாங்கை வந்து பேசி அது ஒர்க் ஆகலைன்னா நம்மள பயங்கரமா ட்ரோல் பண்ணிடுவாங்க. வேணாம் அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. கார்த்தி வந்து பருத்திவன் படத்துல மதுரை ஸ்லாங்க பயங்கரமா பண்ணிட்டாரு. அது எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து ஓவர் ஆக்டிங்காவோ என்ன இதோட புதுசா ஏதோ அது செட் ஆகாத மக்கள் அப்படியே அந்த அந்த மதுரைக்காரன் எப்படி இருப்பான் அந்த இதுக்கே அவரு அந்த இதை மாத்திட்டாப்ல அமீர். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு இதெல்லாம் பண்ண முடியாது வெற்றின்னு நான் ரொம்ப யோசிச்சேன் அப்படின்னு அந்த படத்தோட ஆடி லான்ச்ல கூட அவர் சொல்லியிருப்பாரு தனுஷ் அவர்கள். அப்படி இருக்கிற இந்த இதுல இப்ப சதுரங்க வேட்டை கான்செப்ட்ல ஒரு படம் வருது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெயிட்டா மைண்ட் அங்கதான் போகும். ஏன்னா அந்த படம் ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். அப்படிங்கிறப்ப இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த அடிடாஸ் ஷூக்கு வந்து அபிபாஸ், பிஸ்லேரிக்கு எப்படி பில்சேரி இந்த மாதிரி இருக்கிற ஃபர்ஸ்ட் காப்பி அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி தான் இருக்கு. ஆனா அதோட குவாலிட்டி நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் காப்பியோட குவாலிட்டி நல்லா இல்லை. அதான் மெயின். படத்துல நிறைய காமெடி எல்லாமே இருக்குங்கிறாங்க. எதுக்குமே பெருசா எனக்கு சிரிப்பு வரல. படத்துல காமெடி சீன் படத்துல சாங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்ரீகாந்த் அவர் மியூசிக் போட்டிருக்காரு. ஓகே, அவரோட மியூசிக் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. படத்தோட அந்த கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று வருது. அதுவுமே இல்ல, எதுக்குன்னே தெரியல. இப்ப நம்ம இந்த படத்தை வந்து நீங்க எந்த வரையிலுமே குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க தியேட்டர்ல போய் படம் பாக்குறீங்க. படம் பார்த்துட்டு என்ன ப்ரோ படம் நல்லாவே இல்லை ப்ரோ, மொக்க படம் ப்ரோ அப்படி இப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த படத்துக்கு நான் 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்த்தேன், நான் நம்பி பார்த்தேன், ஏமாந்துட்டேன், ஒழுங்கா காசை கிரெடிட் பண்ணுங்க அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட பேரை வச்சு சமாளிச்சிருவாங்க. அப்பதான் எனக்கு ஒண்ணு தெளிவா புரிஞ்சு. இப்ப ரீசெண்டா ஒரு ஆள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காப்ல, ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்காரு. தேவயானி அவர்களோட ஹஸ்பண்ட் ராஜகுமாரன். அவர் வந்து இடையில ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு படத்தோட டைட்டில் வந்து ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப யோசிச்சு அந்த டைட்டிலுக்கு வந்து ரொம்ப மெனக்கிடணும், சும்மா வைக்கக்கூடாது, ரொம்ப மெனக்கிட்டு தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து அதை வந்து ஏதாவது கலாய்ச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் சொன்னப்ப எனக்கு புரியல. உண்மையாவே எனக்கு இப்ப புரிஞ்சு. இப்ப நீங்க இந்த படத்து மேல இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல படத்து மேல எந்த மாதிரியான விமர்சனம் வச்சாலும் நினைச்சிருவாங்க, நிர்வாகம் பொறுப்பல்ல, நாங்க என்ன நாங்களா போய் தேடி போய் ஏமாத்துறோம், ஏமா ரெடியா இருந்தவங்க நாங்க ஏமாத்துறோம் அப்படின்னு நமக்குமே ஆடியன்ஸையுமே ஏமாத்திருக்காங்க. படத்துக்குள்ள மட்டும் ஏமாத்தல, படத்துக்கு வெளியே படம் பார்க்க போன நம்மளையுமே ஏமாத்திருக்காங்க அந்த படத்துல. அதனால அந்த ஒரு விஷயம் வந்து கார்த்திஸ்வரன் அவர்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல சில காமிக்கிற சில விஷயங்கள் எல்லாமே அதான் சொல்றோம்ல, படத்தோட ஸ்டோரியா படம் நல்லா இருந்துச்சு. எக்ஸிகியூஷன் தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனையா பட்டுச்சு. எடுத்த உடனே ஒரு ஹீரோ வந்து மாஸ் டயலாக் பேசுறதெல்லாம் கன்வின்சிங்கா இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு எடுத்த உடனே அவர் ஒரு மாஸ் பஞ்ச் அடிக்கிறதெல்லாம் நமக்கு என்ன ஒரு டயர் ஒன் ஒரு ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய மாதிரி இவன வசனங்கள் அவர் எடுத்த உடனே பேசுறாருங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன். இப்ப இவர் படங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். இல்ல இதுக்கு முன்னாடி பல படங்கள் நடிச்சிருக்காரு, உனக்கு தெரியல அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். படத்தை கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட்ல படத்தை பாருங்க, படத்தை வெற்றியடை செய்யுங்க. இல்ல இந்த படம் பிடிக்கல, நான் பார்த்தது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நீங்க ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேமை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த படத்தை பார்த்துட்டு என்னோட கானஸ்டான ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணுவேன். இதுல எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு அதுல இருந்து மேபி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேரி ஆகலாம். அதை நான் சொல்றேன். என்னோட ஒப்பீனியன், எனக்கு பிடிச்சது பிடிக்காத விஷயங்களை எப்பவும் போல ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.